இது ஒரு அரசியல் கட்சியா இல்ல இவங்க தனிப்பட்ட சொத்தா? 2 எம்எல்ஏக்கு இருந்தது இல்லையா? அப்ப 30 எம்எல்ஏக்கு இல்ல. விஜய் ஆங்கிள் இருந்து சொல்றேன். அவர் என்ன சொல்லணும்? 108 சீட்டு தான் கொடுத்தீங்க, எனக்கு 150 சீட்டுக்கு மேல தனிப்பெரும்பான்மையோடு இருந்தால் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிற நல்லாட்சியை, தூய ஆட்சியை கொடுக்க முடியும். 6 மாதத்தில் தேர்தல் வந்தாலும் நான் எதிர்கொள்கிறேன். இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பாஜகவும் விஜய் என்கிற அளவுல கூட அரசியல் களம் மாறலாம். திராவிட சித்தாந்தங்கள் அழிக்கப்படலாம். இது திமுகவுக்கு நல்லதல்ல, அண்ணா திமுகவுக்கு நல்லதல்ல. நான் அறிந்தவரை இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்க மாட்டான். ஊழல் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வேன். கோவையில வேலுமணி தொகுதியில தொண்டாமுத்தூர்ல பேசினாரு, செஞ்சாரா? ஸ்டாலின் அப்படி எல்லாம் பேசினாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து இவர் ஒரு தொகையை வாங்கிட்டு அந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப அதே குற்றச்சாட்டு விஜய்க்கு வரும் இல்ல? வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வாக்கு எண்ணிக்கை நடந்த மே 4ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப நீங்க தான் சொன்னீங்க அதிமுக 2ஆ பிளவுபட போகுது, அதுல ஒரு குரூப் தனியா போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அதே சினாரியோ தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதிமுகல என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, திரு SP வேலுமணி, திரு CV சண்முகம் போன்றவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருப்பாங்க காலையில். அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார். 50 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்துவிட்டு எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார். இது அவர்கள் சொன்ன வார்த்தை. இல்லை, இதில் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உண்மையிலே அதிமுக திமுக சேர்ந்து செயல்படுறதுக்கான சூழல் இருந்ததா? அது பேச்சுவார்த்தை நடந்ததா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் நினைக்கிற திரு பேபி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுபோல பேச்சுக்கள் நடந்தது உண்மை. இது ஒன்று. அவர் முதல் நாள் சொல்றாரு, அடுத்த நாள் அது வதற்கு கம்யூனிஸ்டுகள் அதாவது அடுத்த நாள் மாத்திட்டாருங்கிறது அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் DMK ஆர் ADMK ஆர் போத் சைட்ஸ் பின்னணியில ஏதோ நடந்திருக்கு. நடக்காம அவர் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று, அதற்கு கம்யூனிஸ்டுக்கு ஒத்துக்கல. அதனால அந்த ஐடியா டிராப் ஆயிடுச்சு. அதாவது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது, கம்யூனிஸ்டுகள் மற்றவர்கள் கூட்டணி திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரிப்பது அதிமுக அரசாங்கத்தை என்பதாக பேசப்பட்டதாக செய்திகள் வந்தது. அதை திரு பேபி அவர்களும் உறுதிப்படுத்தினார். பின்னால மறுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்த ஒரு ஆப்ஷன், இது ஒரு எதிர்வினைகளை கொடுக்கிறது, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பொழுது நானே அது தவறு என்றுதான் கருத்துக்களை தெரிவித்திருந்த, அது செய்யக்கூடாது அப்படி. அடுத்து என்ன நடந்தது? திருமாவளவன் முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் பங்கெடுத்துக் கொள்ளும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் என்பதாக பேசப்பட்டது. அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் இவர்கள் CV சண்முகமும் சரி. இல்லை, அதுலேயே 2 விதமா சொல்றாங்கல்ல. இப்போ திரும்ப முதலமைச்சர் ஆக்குறோம், அவர் முதலமைச்சர் பொது வேட்பாளர் மாதிரி அவர் முதலமைச்சர் இருப்பார், 2 பேரும் ஆதரவு கொடுக்கறது, ஆட்சியில் அதிமுக பங்கு பெறுவது அப்படின்றதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்ப்பு தெரிவிச்சாரா, அல்லது அதிமுக CV சண்முகம் SPV போன்ற ஆட்கள்? இந்த 2 நிகழ்வுகளுக்குமே CV சண்முகம் SP வேலுமணி போன்ற அனைவருமே ஒத்துக்கொண்டார்கள். 2க்குமே, இந்த 2க்கு, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரும் என்பதற்கும், அடுத்து திருமாவளவன் முதலமைச்சர், அதில் அதிமுக பங்கெடுக்கும் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. ஆனால் வேலுமணி இவர்கள் CV சண்முகம் போன்றவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளலை. அது சமுதாய ரீதியான கணக்குகளாக இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி சொன்னது அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், வேணா திருமாவளவன் துணை முதலமைச்சராக இருக்கலாம்
இதெல்லாம் ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். இவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். இந்த 2 நிலைகளுக்கு பிறகு திருமாவளவன் இது நடக்காது என்று தெரிந்ததற்கு பிறகு டிவிகேவை ஆதரிப்பது என்று ஒரு முடிவெடுக்கிறார். அதன் பிறகுதான் ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி செய்தி கொடுக்கிறார். அந்த செய்திக்கு பிறகுதான் சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் தனி ஒரு அணியாக உருவெடுக்கிறாங்க. அப்ப அவர்களது நோக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதாக மட்டுமே தான் இருந்திருக்கு. அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே இன்றைக்கு அவர்கள் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இல்ல இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப கட்சி என்னவா இருக்கு, அதிமுக வந்து 2ஆ பிளவுபட்டிருக்கா. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஓஎஸ் மணியன் சரி இவங்களும் சரி, நாங்க அதிமுக உடைக்கிறோம்னு வந்து மீடியாக்கள் செய்திகள் போடாதீங்க, அப்படியெல்லாம் நாங்க இல்லை, நாங்க ஒன்னா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சட்டப்பேரவையில செயலர்கிட்ட போய் தனித்தனியா போய் மனுக்களை கொடுக்குறாங்க. இன்னைக்கு சபாநாயகர் போய் பாக்குறாங்க. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கல? வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலர் என்பதற்காக முயற்சி செய்கிறார். இந்த முயற்சி என்பது பொதுச் செயலாளருக்கு முயற்சி செய்கிறார். இப்ப நடக்குது. இதெல்லாம் இவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே வேலுமணியை பொறுத்த வரைக்கும் தயாராயிட்டார். அந்த அடிப்படையில தான் லீமா ரோஸ கட்சியில சேர்த்துனது. அது வேலுமணி தான் சேர்த்துனது. வேலுமணியினுடைய முயற்சியால் எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கொண்டார். நீங்க உங்க தொலைக்காட்சியில தான் நான் முதல்ல பார்த்தேன். வெற்றி தேர்தல் முடிவுகள் வர வர, வாக்கு எண்ணிக்கை முடிந்து எத்தனை எண்ணிக்கைன்னு வர வர லீமா ரோஸ் தான் சொன்னாரு, தாவேகாவோட பேச்சு நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கூட்டணியில சேருகிறோம் என்று அவர் தான் அறிவிச்சாரு. அதற்கே கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. அப்ப இவர்களது இந்த நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரம். அவங்க அறிவிச்ச சிறிது நேரத்துல ஓஎஸ் மணியன் அதை மறுக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு எடப்பாடி சந்திச்சுட்டு வெளியே வந்து அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள். லீமா ரோஸ் சொன்னது வேலுமணியினுடைய குரல், ஓஎஸ் மணியன் சொன்னது எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல். இன்றைக்கு பாருங்க, அதுதான் அந்த லைன் கிளியரா வந்து வருது. இல்ல அதிமுக பொதுச் செயலர் ஆகுறதுன்னா இப்ப இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கட்சியை உடைக்கல, இது பண்ணல அப்படின்றாங்க. அவர் என்னங்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை மாற்றிவிட்டு வேலுமணி தலைமையில அதிமுக இயங்க வேண்டும், கட்சி உடையல. இப்ப எப்படி சசிகலாவை நீக்கியதற்கு பிறகு, ஓபிஎஸ் நீக்கினதுக்கு பிறகு நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக அப்படின்னு நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியில விட்டு நீக்கிட்டோம், அவ்வளவுதான், மிச்சப்படி அதிமுக முழுமையாக எங்களிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை இவர்கள் உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா இதுல என்னன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய இதனுடைய விளைவுகள் இருக்கு. சரி, இது அதிமுக கட்சிக்கு நல்லதா, தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமானதா என்று பார்த்தீங்கன்னா, நீங்க அதிமுக என்பது 32 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஆட்சியில் இருந்தது. ஆமா, இன்றைக்கு ஒரு மதிமுக போல, ஒரு தேமுதிக போல இன்னொரு கட்சிக்கு ஒரு சபார்டினேட், ஒரு கூட்டணி கட்சியாக, ஒரு சிறிய அளவிலான கூட்டாளியாக ஒரு 25% இப்படியே வச்சுக்கோங்களேன், 108 சீட்டு தாவேகா, 30 அதிமுக, அப்போ ஒரு 25%, அப்ப 234 சீட்ல ஒருவேளை அடுத்த முறை ஒரு தேர்தல் வந்து இந்த கூட்டணின்னு வந்தா என்ன வரும், 25, ஒரு 50-60 சீட்ல அதிமுக போட்டி போடலாம். இந்த முறையே 1,34,00,000 வாக்குகள். அதிமுக என்பது ஒரு சுருங்கி ஒரு மதிமுக தேமுதிக போல வந்துருது. இது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லதா? இவங்க என்னங்கிறாங்கன்னா, கட்சியினுடைய எதிர்கால நலன் கருதி கட்சி ஆட்சியில இருந்தா தான் கட்சி வளர்ச்சி அடையும். கட்சி வளர்ச்சி அடையுமா, இவர்கள் குடும்ப வளர்ச்சி அடையுமா? கட்சி வளர்ச்சிக்காக இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களா, இவர்கள் குடும்ப வளர்ச்சிக்காக ஆட்சி அதிகாரத்துக்கு போக நினைக்கிறாங்களா? இல்ல, இப்ப ஏற்கனவே 5 ஆண்டுகள் பதவி ஆட்சியில இல்ல, அதிகாரத்துல இல்ல அதிமுக. அப்ப கூட எதிர்கட்சியா இருந்தாங்க. இந்த முறை அதுவும் இல்ல அப்படின்னும் போது கட்சியை வளர்க்கறதுக்கு அதிகாரத்துல இருந்தா அது உதவியா இருக்கு. அப்ப நான் வந்து ரொம்ப, அதாவது இவர்கள் சொல்லுகிற வாதத்தையே நான் ஏற்றுக்கிறேன். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில 10 தோல்வி ஆயிடுச்சு, 11வது தோல்வியும் ஆயிடுச்சு. அவர் பொறுப்புக்கு வந்து ஒரு தேர்தலில் கூட நம்ம வெற்றி பெறல, ரைட்.
அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, வருகிற இன்னொரு சில மாதங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். அதுக்கடுத்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும். ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்றத்துக்கும் தேர்தல் வரலாம். ஒருவேளை இந்த சட்டமன்றம் முழு ஆயுட்காலம் இல்லாம இன்னொரு 6 மாதங்கள்லயோ ஓராண்டுகள்லயோ தேர்தல் வந்துடலாம். அதிமுகவுடைய தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணம் என்பதை ஆராய்ந்து அதை சரி செய்து அடிமட்டத்திலிருந்து கட்சியை பலப்படுத்தி அடுத்து வருகிற தேர்தலில் வெற்றி பெறுகிற வியூகத்தை வகுக்கிறோம் அல்லது அதை நோக்கி பயணிக்கிறோம் சொன்னா சரி. இதைத்தான் ஜெயலலிதா அம்மா செய்தார். 96ல கடுமையான தோல்விக்கு பிறகு கிட்டத்தட்ட 97ல இருந்து 2000 வரை வாரத்துக்கு 2 முறை என்னை அழைப்பார். திருப்ப அந்த 98 தேர்தலில் வெற்றி பெற்றது, 2001 ஆட்சி அமைக்கிற வரை வாரத்துக்கு 2 என் போல பல பேரை அழைத்திருக்கிறார். கருத்து கேட்பார். ஏன் தோற்றோம், எங்க தப்பு நடந்தது, யார் தப்பு செஞ்சாங்க, எதெல்லாம் எதிர் விளைவுகளை கொடுத்தது, எது சரியா போச்சு. அப்ப இதையெல்லாம் சரி செய்து மீண்டும் ஆட்சி அமைக்கிற பணியை செய்வதை விட்டுட்டு முழுமையாக அதிகாரத்தை ஆட்சிக்கு வருவதற்கு நோக்கி பயணிக்கணுமா? எடப்பாடி பழனிசாமி திமுகவோட கூட்டணிக்கு முயற்சிக்கிறார், நான் தாவேகாவோட கூட்டணிக்கு முயற்சிக்கிறார். அப்படின்னால் எடப்பாடி பழனிசாமி கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயற்சிக்கிறார். நாங்கள் அதனால கிணறு வேண்டாம், அது தவறு, இந்த கிணற்றில் என்று சொல்லிட்டு நாங்க கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறோம் என்பதாக அல்லவா இது இருக்கு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறார், நாங்கள் விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்வதுதான் மிகச்சரியாக இருக்கும். இதுதானே அவர்கள் சொல்றது. இல்ல, இப்ப ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சிருக்கு, பெரிய அளவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னும் போது ஒரு 3வது பெரிய கட்சியா இப்ப இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து கட்சியை அதன் மூலமா வளர்க்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றது, இவங்க ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் அல்லது 4 பேர் அமைச்சரவையில் சேர்ந்தால் எப்படி கட்சி வளருங்கிறத சொல்லுங்கன்னு சொல்றேன். இந்த 4 பேர்த்த குடும்பம் வளரும், கட்சி எப்படி வளரும்? நீங்க குறிப்பிட்ட இடத்துல தான் நானும் வரேன். இப்ப எஸ்பிவி நீங்க சொன்னீங்க, எஸ்பி வேலுமணி பொதுச் செயலர் ஆக முயற்சி பண்றாரு. இப்ப சட்டமன்ற குழு தலைவர் அப்படின்னு அவங்க ஃபேக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதை சபாநாயகர் அங்கீகரிக்கணும். இது வரைக்கும் எதுவும் அதிகாரப்பூர்வமா தெரியல அங்கீகரிச்சதாக. அப்படியே ஒருவேளை அவர் பொதுச் செயலாளராக வருகிறார்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்சி அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதிமுக தாவேகாவோட கூட்டணியில இருக்கும். நான் சொல்றதுக்கு பார்ட் ஆஃப் கவர்மெண்டா இருக்கும் இல்லையா? இதை 2-3 விதம் இருக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு கூட்டணி அமைக்க முயற்சித்தார்னு இவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு. அடுத்தது, அதற்கு மாற்று, தனித்து ஆட்சி அமைக்க அடுத்த தேர்தலில் வென்று ஆட்சி அமைக்க நாங்கள் பயணிக்கிறோம் என்பது சரியான பாதை. ஆனா அதுக்காக நாங்கள் தாவேகாவோடு கூட்டணி சேர்ந்து தாவேகா அரசாங்கத்தை ஆதரிக்கிறோம் எப்படி சரியா இருக்கும்? அது என்ன நம்பிக்கை, அவங்க மேலதான நம்பிக்கை? என்னங்க நம்பிக்கை? ஜோசிகாரன் சொன்னானா? இல்ல நான் கேக்குறது, தனித்து போட்டியிட்டு ஜெயிக்கிறோம் அப்படின்றது அவங்க மேலதான நம்பிக்கை இல்லையா? எந்த இடத்துல எப்படி கட்சி வளரும்னு சொல்லுங்க. அப்ப ஏன் 21 வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, ஏன் 21 தேர்தலில் தோத்தீங்க? ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தா வெற்றி பெற்று இருந்தோம்னா இன்னைக்கு திமுக திருப்பி ஜெயிச்சிருக்கணும்ல. 2021 இவங்க திருப்பி ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? ஆட்சி அதிகாரத்துக்கும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா வாக்கு குறையும், அதிருப்திகள் அதிகமாகும், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், உங்களால எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது. அப்ப அது வாக்கு வங்கி குறையும். நீங்க திமுகவுக்கு மாற்றாக, திமுகவுக்கு எதிர் சக்தியாக, தாவேகாவுக்கு மாற்றாக, தாவேகாவுக்கு எதிர் சக்தியாக இரண்டையும் வீழ்த்தி ஆளுகிற வாய்ப்பை நாங்கள் பெறுவோம். விஜயோட வாக்கு வங்கி எடுத்து பாருங்க, என்ன ஆயிருக்கு? அவர் பெற்ற வாக்குகள்ல 2021 2026 திமுக 55 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு. திமுக வாக்குகள் தாவேகாக்கு போயிருக்கு. அண்ணா திமுக வாக்குகள் 50 லட்சம் வாக்குகள் தாவேகாக்கு போயிருக்கு. அப்ப அதே போல பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, சீமான், இவர்களது வாக்குகள் ஒரு 15-20 லட்சம் தாவேகாக்கு போயிருக்குது. புது வாக்காளர்கள்ல ஒரு 20 லட்சம் போயிருக்குது. இதுதானே தாவேகாவோட வாக்கு வங்கி. அப்ப நாம் எப்படி 50 லட்சம் வாக்குகளை சென்ற தேர்தலில் இருந்து இழந்தோம்? 2021 தேர்தலில் நமக்கு வாக்களித்தவர்கள் இப்ப ஏன் தாவேகாக்கு வாக்களித்தார்கள்? அடுத்து 2021
திமுகவுக்கு ஒரு 55 லட்சம் வாக்குகள், அது ஒரு 30 லட்சம் வாக்குகள் அதிமுக இருக்கலாம் போயிருக்கும். அப்ப அந்த 55ல ஒரு 30 35, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் வாக்குகளை திரும்ப அதிமுகவுக்கு கொண்டு வந்து அடுத்து வருகிற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற போகிறோம். இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுல அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்களான்னு கேட்கிறேன். அவங்க நம்பிக்கை இழந்து, ஏன்னா இப்ப இது வரைக்கும் வந்து அதிமுக திமுக இருதுருவமா இருந்தது. இவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால் அப்ப இவங்களை நம்பி எப்படி இவங்க தலைமையில எப்படி கட்சி வந்து ஃபிளரிஷ் ஆகும், எப்படி ஆளுங்கட்சியா வரும்? அப்ப இவர்கள் நோக்கம் தாங்கள் பொருள் சேர்க்க வேண்டும், தாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக மட்டுமே தானே இருக்கு. அடுத்து கூட பாருங்க, இன்னொரு பெருத்த அவமானம். விஜய் ஆதரவு கேட்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸுக்கு போனார். விஜய் ஆதரவு கேட்டு திருமாவளவன் விசிகே ஆபீஸுக்கு போனார். IUML போனார். இங்க யாராவது ஆதரவு கேட்டாங்களா? இன்றைக்கு CV சண்முகம் வீட்டுக்கு போயிருக்காரு. பட் அது எப்ப ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் கேட்டார்களா பொது வெளியில? அதிமுக நீங்கள் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமா தெரியல. அப்புறம் நீங்க அதிகாரப்பூர்வமா இல்லாம நீங்க எப்படி வந்து இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? யார் பேசுனது உங்ககிட்ட? தலைமை கழகத்துக்கு அதிமுக கட்சிக்கு அவங்க கடிதம் கொடுத்தார்களா? அவங்க பேசாம அவங்க இந்த மூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருவேளை பேசுனது அது தெரியல, அது அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லல. இதெல்லாம் இது வந்து ஒரு அரசியல் கட்சியா? இது ஒரு அரசியல் கட்சியா இல்ல இவங்க தனிப்பட்ட சொத்தா? தாவேக்கால இருந்து அப்படியே பேசியிருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசியிருக்காங்க. நான் யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, வேலுமணிட்டே பேசிட்டோம். வேலுமணி கொறடா அதிமுகன்னு போட்டு தலைமை கழகத்துக்கு ஒரு லெட்டரோ அல்லது வேலுமணிக்கு தனிப்பட்ட லெட்டரோ இல்ல வேலுமணியை வந்து சந்திச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னோ கேட்டிருக்காங்களான்னு கேட்கிறேன். இது நடந்ததா இல்லையா? விசிகேக்கு இருந்ததா இல்லையா? 2 MLAக்கு இருந்ததா இல்லையா? அப்ப 30 MLAக்கு இல்ல? திமுக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுக்குமே அவங்க போனாங்க. அப்ப ஏன் இவங்க 30 MLAக்கு இல்ல? அது இல்லாம நீங்க எப்படி வந்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அப்ப இது முழுக்க முழுக்க சுயநலமான. அடுத்து விஜய் சொல்றாரு இல்லையா, தூய அரசியல், தூய சக்தி. வேலுமணி ஊழல் வழக்குகள் இல்லையா அவர் மேல? சுகாதார விஜயபாஸ்கர் இல்லையா? CV சண்முகம் இல்லையா? தூய்மையானவர்களா இவர்கள்? என்ன காந்தியும் காமராஜரும் கக்கனும் உட்கார்ந்து இருக்கிறாங்களா? அப்ப எங்கிருந்து விஜய் வந்து ஒரு தூய அரசியலை நோக்கி பயணிப்பார்? நான் இன்னும் விஜய் ஆங்கிள் இருந்து சொல்றேன். அவர் என்ன சொல்லணும்? 6 மாதத்தில் என்னுடைய அரசாங்கம் கவிழ்ந்தாலும் மக்களை சந்திப்பேன். எனக்கு நீங்கள் 108 சீட்டு தான் கொடுத்தீங்க. எனக்கு 150 சீட்டுக்கு மேல தனிப்பெரும்பான்மையோடு இருந்தால் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிற நல்லாட்சியை, தூய ஆட்சியை கொடுக்க முடியும். 6 மாதத்தில் தேர்தல் வந்தாலும் நான் எதிர்கொள்கிறேன், மக்களை சந்திக்கிறேன், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொன்னால் மக்கள் ஆதரித்திருப்பார்கள். ஆனால் தூய ஆட்சி என்று சொல்லிட்டு நீங்க சாக்கடையை உங்களோடு கலந்தீர்கள் என்றால் விஜய்க்கு தன்னுடைய இருக்கிற அந்த வாக்கு வங்கியை, செல்வாக்கை இழந்து விடுவார். OS மணி இன்னைக்கு காலைல பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லா 47 MLAக்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு 47 MLAக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்ததா சொல்றாரு. அப்ப எங்க இருந்து இந்த ஸ்பிளிட் வந்தது? அதுதான், அதாவது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அமைத்து விடுவார், அதற்கு திமுக ஆதரவு அளித்து விடும் அல்லது என்ற நம்பிக்கையில இவர்கள் எல்லாம் அதை கொடுத்தாங்க. ஆட்சி இல்லை, விஜய் தான் ஆட்சி அமைக்கிறார் உடனே எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்க ஆட்சியில தான் பங்கெடுக்கணும் என்பதற்காக. அடுத்து இன்னொன்னு பாருங்க, இப்படி அதிமுக பலம் இழப்பது என்பது திராவிட சித்தாந்தத்தினுடைய வீழ்ச்சி. அது ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், திராவிட சித்தாந்தங்கள்ல குறையில்லை. இந்த 60 ஆண்டு காலத்துல அடித்தட்டு மக்களது வாழ்க்கை தரம் உயர்வதற்கு, கல்வி வேலை வாய்ப்புகளில் உயர்வதற்கு, சாதிய பாகுபாடுகளை குறைப்பதற்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக இந்த திராவிட சித்தாந்தங்கள் பயன்பட்டிருக்குது. அப்ப திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்த ஒரு கட்சி அதிமுகவை விஜய் கிட்ட அடகு வைத்து, விஜய் அதிமுகவை கவர்ந்து எடுக்கிற பொழுது, அதனுடைய வாக்கு வங்கியை அந்த கட்சியை கபலீகரம் செய்கிற பொழுது, களம் திமுக விஜய் என்று மாறுகிற பொழுது இன்னொரு பேராபத்தும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் அடித்தளம் என்ன? இந்துத்துவ அரசியல்.
அப்ப அவர்கள் என்ன நினைப்பாங்க? விஜயனுடைய அரசியல் அடித்தளம் என்ன? சிறுபான்மையினரது மதச்சார்பற்ற அரசு. அப்ப சிறுபான்மையினர் வெர்சஸ் இந்துத்துவா என்கிற அரசியலை செய்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவோட இடத்தை பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் பாஜகவினுடைய வளர்ச்சி இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பாஜகவும் விஜய் என்கிற அளவுல கூட அரசியல் களம் மாறலாம். திராவிட சித்தாந்தங்கள் அழிக்கப்படலாம். இது திமுகவுக்கு நல்லதல்ல, அதிமுகவுக்கு நல்லதல்ல. அப்ப அந்த இருதுருவ அரசியல், திராவிட அரசியல், மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் அதிமுக இழந்த செல்வாக்கை மக்கள் மத்தியில பெறணும். அது தொண்டர்களை நோக்கி நீங்கள் பயணிக்கணும், மக்களை நோக்கி பயணிக்கணும். தோல்விக்கான காரணங்களை அறிய வேண்டும், வளர்ச்சிக்கான வழி வகைகளை கண்டறிய வேண்டும். அந்த வழியில் நீங்கள் பயணிப்பதாக இருந்தால் பாராட்டுக்குரியவர்கள். ஆனால் எங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தருவீங்க, அதுல என்ன கலெக்ஷன் வரும், அந்த கலெக்ஷனை நாங்களே வச்சுக்கலாமா, உங்களுக்கு ஷேர் கொடுக்கலாமா, எங்களுக்கு 10 அமைச்சர் தருவீங்களா, 5 அமைச்சர் தருவீங்களா, நாங்க அமைச்சரவையில் சேர்ந்து அதிமுகவை வளர்க்கிறோம் என்றால் இதை யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேண்டுமானால் விஜயோடு பயணித்து விஜயை அழிப்பதற்கு இது பயன்படும். இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் ஓரளவுக்கு சரிதானே. இப்ப தாவேகோட போக வேணா, நம்ம தனித்தா இருப்போம் அப்படின்னு தானே அவர் நினைக்கிறாரா? அது சரிதான், அது சரிதான். எடப்பாடி பழனிசாமி அதாவது தாவேக அமைச்சரவையில் அதிமுக பங்கெடுக்க கூடாது என்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முடிவு சரி. அதுல எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கல. ஆனால் தாவேகாவோடு சேர்ந்து ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களது முயற்சி, சுகாதார விஜயபாஸ்கர் போன்றவர்களது அந்த முயற்சி என்பது தங்களை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியை ஒழிய கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சி அல்ல. இப்போ அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆக போகுது? இப்போ 2 ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்க போகுது. இப்போ வரைக்கும் சபாநாயகர் எந்த அணியை இது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இன்டைரக்டா நமக்கு ஒரு சிக்னல், இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து சி.வி. சண்முகம் எஸ்பிபி வீட்டுக்கு போறாரு அப்படின்னா அப்போ இன்டைரக்டா அவங்களை ஆதரிக்கிறாங்க. வேலுமணியோடோ சண்முகத்தோடோ அதிமுக தொண்டர்களோ அதிமுக வாக்கு வங்கியோ நகராது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எதிர்கால அரசியலை எப்படி கட்டமைக்க போகிறார்? இனிமேலாவது கட்சியை ஒருங்கிணைத்து எல்லோரையும் அரவணைத்து, முதல்ல அவர் தான் ஒரு எம்ஜிஆர் அல்ல, தான் ஒரு ஜெயலலிதா அம்மா அல்ல என்பதை உணர வேண்டும். எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒரு கூட்டு முடிவாக பயணிக்க வேண்டும். அப்படி ஒரு குழுவாக இந்த இயக்கம் இதனால் வரை அப்படி இல்லையா? இப்ப கூட இருந்தாங்க, இவங்க சி.வி. சண்முகம் இருந்தாங்க, எஸ்பி வேலுமணி இருந்தாங்க, சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் எல்லாருமே கூட இருந்தாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி தானே செயல்பட்டார். அப்படி இல்லையா? இல்ல, செயல்பட்டாருங்க. அவங்க பண்ண ஆலோசனை எல்லாம் எந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், அதை யாரு எவ்வளவு பங்கிக்கலாம் என்பதாகத்தான் இருந்ததே ஒழிய மக்கள் நலன் என்ன, கட்சி நலன் என்ன என்பதாக எனக்கு தெரிஞ்சு எது நடந்த மாதிரி தெரியல. இனி வரும் நாட்களில் இவங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எதிர்கால அதிமுக என்பது ஒரு வலிமை மிக்க அதிமுக. நீங்க முதல்ல தொண்டர்களால் தலைமை என்பது மாற்றப்பட்டதால் வந்த விளைவுகள் அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2016 அம்மா மரணத்துக்கு பிறகு நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் கிட்டத்தட்ட பைலா வச்சிருக்கிற அளவுக்கு அவர்களிடத்தில் அந்த விஷயத்தை கொண்டு சேர்த்தேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்பதை நோக்கி நீங்க பயணிங்க. அடிமட்ட தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்கட்டும். நிச்சயமா இந்த தோல்விகளுக்கு பழனிசாமி பொறுப்பாளர். எடப்பாடி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் முற்றிலும் தூய்மையானவன், மிகச்சரியாக நடத்துறேன்னு சொல்ல முடியாது. அந்த தவறுகளுக்கு அவரும் பொறுப்பாளி. அவர் மட்டுமே இல்லாவிட்டாலும் கூட அதிகபட்ச பொறுப்பாளியாக அவர் எடுத்துக்கணும் தலைமை அப்படின்றதுனால. ஆமா, அவர் தானே தலைமை. இப்ப லீமா ரோஸை சேர்த்துனது தவறுன்னு சொல்றோம், வேலுமணி தான் சிபாரிசு பண்ணாரு, நீங்க சேர்த்துறீங்க, நீங்க தானே பொதுச் செயலாளர். அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுக்குற ஏஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டது யாரு? நம்பிக்கையா ஒருத்தர் சொல்றாரு இவங்க சரியா இருக்கும்னு. அப்படின்னு அறிவு எங்க போச்சு சார்? நீங்க தானே சார் ஏஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறீங்க, நீங்க தானே சார் அவங்கள கட்சியில சேர்த்து அறிவிக்கிறீங்க. வேலுமணி சொன்னா நீங்க கேட்குறீங்க. அப்ப உங்களுக்கு வேலுமணிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? நாளைக்கு அவையில என்ன நடக்கும்? வாக்கெடுப்பு வாக்கெடுப்பு நடக்கும். வேலுமணி சம்பந்தப்பட்டவர்கள் அரசாங்கத்தை ஆதரவாக வாக்களிப்பாங்க. கிட்டத்தட்ட 140 150 வாக்குகளை பெற்று இந்த அரசாங்கம்
நம்பிக்கையை பெறும். ஆனால் அதற்கு பிறகு விஜய் அரசே கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் தேர்தலை சந்திக்கிறேன், மக்களிடத்தில் செல்கிறேன் என்றால் அவர் விஜயாக வெற்றி பெறுவார். இல்ல இந்த சாக்கடைகளோட ஆதரவுல இந்த அரசாங்கத்தை நான் நடத்துகிறேன் என்றால் விஜயையும் அழிக்கிற ஒரு தீய சக்தியாக, தூய சக்தி அரசியலை அழித்த தீய சக்திகளாக இவர்கள் பயணிப்பார். நீங்க குறிப்பிட்ட அந்த புள்ளியில தான் எனக்கு இந்த கேள்வி. இப்ப ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லாரு, பரப்புரையில மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இடத்துலயும் பரப்புரை பண்ணிட்டு வந்தாரு. இப்ப அதே கூட்டணியை தன்னோட கட்சியோட சேர்க்கும் போது அதை மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க, எப்படி அதுதான் நான் சொல்றேன். தூய சக்தி தூய ஆட்சின்னு சொல்லிட்டு இவர்களோட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க காந்தி போட்டோவை மாட்டிட்டு கசாப்பு கடை நடத்துற மாதிரி இருக்கும். அது எடுபடாது, மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் விஜய் என்னங்க, நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படித்தானே நம்பினாரு. அதாவது ஒரு கட்சி என கொடி பறக்குது, ஒரு கட்சி நம்மளோட வருதுன்னாரு. விஜய் அன்னைக்கெல்லாம் ஒன்றும் பேசல. கடைசியா அதே மாதிரி தேர்தல் அப்ப அமித்ஷா பேசிட்டாரு, கூட்டணி முடிவாயிடுச்சு, தாவேகா வருதுன்னாங்க. ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதிமுகவை பலகீனம் அடைய வச்சு விஜய் தன்னை உயர்த்தி கொண்டு நான் எப்பங்க கூட்டணின்னு சொன்னா நான் தனிச்சு தானாரு. அதே மாதிரி இவர்களுக்கும் எந்த இடத்திலும் ஆன் ரெக்கார்ட் ஆதரவு அவங்க கேட்கல, இவர்கள் அளிக்கிறார்கள். அளிக்கிற ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவிக்கிறார், கழட்டி விட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு தெரிந்து நான் அறிந்தவரை இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்க மாட்டார். நான் இன்னொரு கோணத்திலையும் பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்க மாட்டார். நான் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறேன். விஜய்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? திமுக இருந்து ஒரு 30 அமைச்சர்கள், அதிமுக இருந்து ஒரு 30 அமைச்சர்கள், இந்த 60 பேர்ல வேணா ஒரு 10 பேர் பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் அல்ல. மிச்சம் 50 பேர் பார்த்தீங்கன்னா டெண்டர், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லாம். இந்த 50 பேர் மட்டுமல்ல, அவர்களது நண்பர்கள், அவர்களது பினாமிகள், அவங்க கான்ட்ராக்ட்ஸ், அவங்க டெண்டர்ஸ். இந்த 10 ஆண்டு காலத்தை விஜய் ஒரு தனி குழு அமைத்து ஆய்வு செய்து இந்த 50 பேர் மீதும் சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து தண்டித்தால் அவர் விஜய். இந்த அச்சம் ஒரு காரணமா இருக்கு. இல்ல, அப்படி அவர் செய்ய தவறினால் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டவராக விஜய் கருதப்படுவார். ஒருவேளை அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை இப்ப இப்படி பாருங்க. திமுகவுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக நான் பார்க்கப்படுவது, திரு ஸ்டாலின் அவர்கள் சென்ற தேர்தலில் 21 முன்னெடுத்தது என்ன? கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். ஆனால் அவர் ஆட்சியில் நடந்தது என்ன? கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் அதிக பர்சன்டேஜ். அடுத்து 90 நாளில் இந்த குற்றவாளியை கைது செய்வேன், ஊழல் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வேன். கோவையில வேலுமணி தொகுதியில தொண்டாமுத்தூர்ல பேசினாரு, செஞ்சாரா? டிவிஎஸ் ரைட் எல்லாம் நடந்துச்சு, அதோட நின்றுச்சு. அப்ப இதெல்லாம் அப்ப பொதுமக்கள் எப்படி பார்க்கறாங்க? ஓ, இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸ்டாலின் அப்படி எல்லாம் பேசினாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து இவர் ஒரு தொகையை வாங்கிட்டு அந்த நடவடிக்கை எடுக்கலன்னு. அப்ப அதே குற்றச்சாட்டு விஜய்க்கு வரும் இல்ல? இந்த ஊழல்வாதிகளை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இதே குற்றச்சாட்டு விஜய்க்கு வரும் இல்லையா? அப்ப இதெல்லாம் பலகீனமாக போகும் விஜய்க்கு. இவர்கள் இப்படி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது என்பதற்காக தங்களை தற்காத்துக் கொள்ளுகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தவகவை ஆதரிக்கிறோம், ஆட்சியில் சேர்த்தாவிட்டாலும் கூட இதுவரை சம்பாதித்ததை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு 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 முன்னேற்பாடாக கூட இருக்கலாம். அப்ப அமைச்சரோட இடம் கிடைக்காட்டினா கூட இதுவரைக்கும் சம்பாதிச்சதை தற்காத்து கொண்டோம், வழக்கு வராம பாத்துக்கிட்டோம் ஆட்சியில் இருக்க அரசோட. இதனாலதான் திமுக அழிஞ்சது. இந்த முறை 10 பேரத்துக்கு உள்ள போட்டிருந்தா அதிமுகவும் சுத்தமா இருக்கும், திமுகவும் சுத்தமா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். உங்க வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி.